பண்ணுறோம். இந்த பாயில் பண்ண டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் தனியாத்தூள் அப்புறமா ஆட் பண்ணோம். அதுக்கப்பிறகு நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த பவுடர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பவுடர் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நான் சொன்ன ரேஷியோவில் தனியா, மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வறுத்த இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணலாம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர், தனியா பவுடர். இந்த சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வேணும்னா அந்த டைமில் என்ன பண்ணணும்னா க்ரீன் சில்லியை வந்து ஜஸ்ட் லைட்டாக சாப் பண்ணிட்டு போடலாம். அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ரொம்ப காரம் அதிகமாக வேணும்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். பவுடர் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். ஸோ ஒரு லிமிட் தான் போடணும் மசாலா, பவுடர் மசாலா. அதனால தான் திருப்பின்னு சொல்கிறேன், அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தனியா பவுடர், இந்த தனியா பவுடர், இந்த சின்ன வெங்காயம், இந்த தக்காளி எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரெஷ் குறைந்த கொத்தமல்லி எனக்கு பிடிச்ச இந்த கொத்தமல்லியை இந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் இல்லாமல் பண்ண மாட்டேன். சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எப்பவும் வீட்டில் பண்ணும்போது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேஷ்நட் பேஸ்ட், அதாவது இந்த முந்திரி இருக்குல்ல, இந்த முந்திரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேஷ்நட் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கன் நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த டைமில் இந்த பவுடர் மசாலா ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷிங்கில் இந்த சிக்கன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் இந்த பவுடர் மசாலா போட்டு ஜஸ்ட் டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். அந்த வறுத்த அந்த மசாலாவோட இந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த வறுத்த மசாலா இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ஊர் கொடி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு காரமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போது என்கிட்ட இருக்க இந்த பிளேட்டில் இந்த ரெடியான இந்த சிக்கனை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கர் லீஃப் இதில் போட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு வாங்க. செய்முறை: முதலில் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து அதனுடன் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு விழுது, பூண்டு சேர்த்து வதக்கி பின்பு சிக்கன், சிறிது தண்ணீர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பச்சை மிளகாய், தனியா தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, முந்திரி விழுது, வறுத்து இடித்த மசாலாவை சேர்த்து வேக வைத்து இறக்கினால் சுவையான ஊர்கொடி தயார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.